நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஷாப்பிங் மால்ஸுக்கு போயிருப்போம். இந்த ஷாப்பிங் மால்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ், சினிமா தியேட்டர், ஃபுட் கோர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாலோடைய டாப் ஃப்ளோர்ல தான் இருக்கும். எந்த மாலுக்கு போனாலும் இதே பேட்டர்ல தான் இருக்கும். ஏன் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாவே ஒரு சினிமா தியேட்டர்ல எப்படியும் ஒரு 100 பேராவது உட்காந்து படம் பார்க்கணும். ஃபுட் கோர்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 200 பேராவது உட்காந்து சாப்பிடணும். இந்த மாதிரியான ஒயிட் ஸ்பேஸ்லாம் டாப் ஃப்ளோர்ல தான் செட் ஆகும். அதே சமயத்துல சைக்காலஜிக்கல் ஃபுட்டோட ஸ்மெல் வந்து நம்மளை வந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். சப்போஸ் ஃபுட் கோர்ட்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்ததுன்னு வைங்க, நேரா மாலுக்குள்ள போனதும் ஃபுட் கோர்ட்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம். மேல இருக்கிற கடையெல்லாம் காத்து வாங்கிட்டு இருக்கும். ஆனா ஃபுட் கோர்ட்டை டாப் ஃப்ளோர்ல வைக்கிறதுனால நம்ம அந்த மால்ல இருக்கிற ஒவ்வொரு மாடியா ஏறி போயிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு பொருளை பார்த்ததும் வாங்கணும்னு தோணும், அப்படியே வாங்க ஆரம்பிச்சிருவோம். இப்படியே ஒவ்வொரு மாடியா ஏறி ஷாப்பிங் பண்ணி டயர்டாகி டாப் ஃப்ளோருக்கு போகும்போது அங்க இருக்கிற ஃபுட்டோட ஸ்மெல் நம்மளை பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்துருவோம். மால்ல இருக்கிற கடைகளுக்கு பிசினஸ் நடந்த மாதிரி ஆச்சு, ஃபுட் கோர்ட்லயும் அதிகமான பிசினஸ் நடந்த மாதிரி ஆச்சு. மாஸ்டர் மைண்ட் சேனல்ல இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கான வேல்யூவை இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.